கதையின் தலைப்பு நன்றியை திருப்பி தந்த குரங்கு. ஒவ்வொரு காலையிலும் கவி என்ற இரக்கமுள்ள மரவெட்டியான் சூரியன் வானத்தை பொன்னிறமாக மாற்றும்போது மெதுவாக விசிலடித்துக்கொண்டு காட்டிற்குள் நுழைந்தான். அவன் விழுந்த கிளைகளை மட்டுமே சேகரித்தான். இளம் மரங்களை ஒருபோதும் காயப்படுத்தவில்லை. அதனால் காட்டிலுள்ள எல்லா விலங்குகளுக்கும் அவனை பிடித்திருந்தது. ஒரு வெப்பமான மதிய வேளையில் கவி ஒரு குளிர்ந்த நீரோடையின் அருகே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தபோது வேட்டைக்காரனின் வலையில் ஒரு குரங்கு சிக்கியிருப்பதை அவன் பார்த்தான். பாவப்பட்ட குரங்கு உதவியற்ற நிலையில் போராடியது. அதன் கண்கள் பயத்தில் விரிந்தன. தன்னால் விடுவிக்க முடியவில்லை. ஒரு கணம் கூட தாமதிக்காமல் கவி பயந்த உயிரினத்திற்கு உதவ உறுதியுடன் முன்னோக்கி ஓடினான். தனது கோடரியை பயன்படுத்தி கவி கவனமாக வலையை வெட்டி சிக்கிய குரங்கை மெதுவாக விடுவித்தான். குரங்கு அவனை பார்த்து நன்றி சொல்வது போல் அவன் பாதத்தை தொட்டது. பின்னர் விரைவாக மரங்களுக்குள் மறைந்தது. நாட்கள் கடந்தன. ஒருநாள் காலையில் கவி ஆற்றங்கரையில் மரம் வெட்டி கொண்டிருந்தபோது தவறி விழுந்தான். அவன் சொந்தமான ஒரே கருவியான அவனுடைய விலைமதிப்பற்ற கோடரி ஆழமான வேகமாக ஓடும் நீரில் விழுந்தது. கவியை நம்பிக்கை இழக்கச் செய்தது. திடீரென்று அதே குரங்கு அவனுக்கு மேலே ஒரு கிளையில் தோன்றியது. விளையாட்டுத்தனமான சிரிப்புடன் அது தைரியமாக ஆற்றில் குதித்தது. சில தருணங்களுக்குப் பிறகு புத்திசாலியான குரங்கு கவியின் பழைய இரும்பு கோடரியையும் ஆச்சரியப்படும் விதமாக ஒரு பளபளப்பான தங்க கோடரியையும் கையில் ஏந்தியபடி தண்ணீரிலிருந்து வெளிப்பட்டது. கவி தலையை ஆட்டினான். இல்லை நண்பா, அந்த அழகான தங்கமானது என்னுடையதல்ல, என்னுடையது பழைய இரும்பு கோடரி என்றான். குரங்கின் கண்கள் பெருமையுடன் பிரகாசித்தன. அது மகிழ்ச்சியுடன் சத்தமிட்டு கவியின் சொந்த கோடரியை கொடுத்தது. அந்த நாள் முதல் விசுவாசமான குரங்கு அவனை பின்தொடர்ந்தது. இது கருணைக்கும் நேர்மைக்கும் ஒரு உண்மையான பிணைப்பாக இருந்தது. இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால், நன்றி செய்தவன் எப்போதும் நன்மை பெறுவான்.